Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தர்பூசணியை வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தர்பூசணியை வாங்கி அதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இருக்கிற சதப்பகுதியை தனியாக எடுத்துட்டு அதில் இருந்த விதையெல்லாம் எடுத்துருங்க. நான் வாங்கின தர்பூசணியில் விதை கம்மியாக தான் இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே கட் பண்ணி போட்டிருக்கேன். கட் பண்ண பீஸ் அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு மற்ற வச்சு நான் மசிச்சு அதில் வந்து ஜூஸ் எடுக்க போகிறேன். நீங்கள் செய்யும்போது விதையெல்லாம் நீக்கிட்டிங்கன்னா மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மசித்த தர்பூசணி பீஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் 3/4 கப் சர்க்கரை சேர்க்க போகிறோம். அது கூடவே 3/4 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். இப்போ நமக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை இறக்கி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் சோள மாவை போட்டு முதல்ல எடுத்து வச்சுருந்த தர்பூசணி ஜூஸில் 1/2 கப் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டிப்படாமல் ஒரு விஸ்கு வச்சு இல்லை ஒரு கரண்டியை வச்சோ நல்லா வந்து கரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த மிக்ஸிங்க அதில் சேர்த்துக்கலாம். கம்மியான தீயில வச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கட்டிப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு கட்டி ஆகிட்டு வருது. இந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வந்து தயார் செஞ்சு வச்சுருக்கிற சர்க்கரை கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சர்க்கரை பாகை சேர்த்து கிளறிட்டே இருக்கும்போது கட்டியாக இருந்தது கொஞ்சம் கலந்து அப்படியே வரும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 லெமன் அதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். இப்படி கிளறிட்டே இருக்கும்போது இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து அதையும் நல்லா கிளறிக்கலாம். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை அதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் சுருண்டு வரப்போ நெய் தடவி வச்சுருந்த பாத்திரத்தில் அதை மாற்றிக்கலாம். இதை இப்போ நம்ம 1 மணி நேரம் அப்படியே ஆற விடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோள மாவு, 2 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 4 ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு ஆற வச்சுருந்த அல்வாவை ஒரு தட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மிக்ஸியை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அல்வா பீசஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த கலரும் சேர்க்கல, தர்பூசணி ஜூஸில் கலர் தான் இதில் இருக்கிறது. இப்போ சுவையான தர்பூசணி டர்க்கிஷ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.